சரி, நாடு முன்னேறதோ இல்லையோ, ஆனா இந்த வருஷம் நாடு முன்னேறாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்க சைனால இருந்து இந்த டர்போ 6 இம்போர்ட் பண்ணிருக்கோம். இந்த டர்போ 6 நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த போன் தான் நாட் 6 மாறி வரப்போதாமா குளோபலி அண்ட் இன் இந்தியா. அண்ட் இந்த டர்போ 6 ஓட ஸ்பெக்ஸ் வச்சு பார்த்தா சில அப்கிரேட்ஸ் இருக்கு, ஆனா சில டவுன் கிரேட்ஸும் இருக்குங்க. அது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு குவிக்லி அன்பாக்ஸ் பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so Turbo 6 ஓட பாக்ஸ் பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OnePlus பேக்கேஜிங் தான் கிடைக்கும். திறந்தோடனே உள்ள இன்னொரு பொட்டி இருக்கு. இந்த பொட்டிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேஸை வச்சு நீங்க பாத்துக்கலாம். லுக்ஸ் நைஸ். போன் இருக்கு, போனை சைடுல வைக்கிறேன். உள்ள ஒரு 90 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஃபிளாட் பென் சார்ஜர் பிகாஸ் சைனா யூனிட் அண்ட் டைப் A to டைப் C கேபிள் கிடைச்சிரும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் இஜெக்டர் டூலும் இருக்கு. இதுதான் பேசிக் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். OnePlusல ஜெனரலி இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த டர்போ 6 பாத்துடலாமா? டர்போ 6 நாட் 6 நாட் 6னே சொல்லலாம். நாட் 6 தான் வர போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஆல்ரைட், சோ நாட் 5 கம்பேரிசன்ல நாட் 6 ஓட டிசைன் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் ஐ திங்க் they've made it to look like OnePlus 15 and 15R. கரெக்ட் தானே? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் கில் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாட் 5 கூட இருக்கீங்க எங்கேயோ காரணம் பாருங்க, நாட் 5. ஸோ நாட் 6 நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a completely different design. ஆனா எனக்கு நாட் 5 டிசைன் தான் பிடிச்சிருக்கு, என்னமோ தெரியல. எனிவே வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு, இருக்கதான் செய்யும். ஏன்னா இந்த வருஷம் வந்து நாட் 6ல பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதை பத்தி பேசுறேன் நான். பட் நீங்க பாத்தீங்கன்னா நாட் 5 வந்து கிட்டத்தட்ட 213.4 கிராம்ஸ் இருக்குங்க. நாட் 6 நீங்க பாத்தீங்கன்னா 220 கிராம்ஸ் இருக்கு. நியர்லி 7 கிராம் இன்க்ரீஸ். ஆனா அது பிரச்சனையே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா of course phone வந்து திக்கா இருக்கு கம்பேர்ட் டு த நாட் 5. ஆனா இந்த வருஷம் திக்னஸ் கண்டிப்பா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓவரால் சைஸ் கொஞ்சம் சிறுசாக்கி இருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் ஷார்ட்டாவும் இருக்கு கம்பேர்ட் டு தி நாட் 5. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மிச்சதெல்லாம் சேம் தான். உங்களுக்கு இன்ஃபினிட் பிளாஸ்டர் கிடைச்சிரும், மைக் இருக்கு, பவர் பட்டன், வால்யூம் ராக்கர், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில், ஆஃப் கோர்ஸ் சிம் கார்டு ட்ரே. ஒரு விஷயத்தை காணமே, பிளஸ் கீயை காணோம். சோ இங்க தான் உங்க ஃபர்ஸ்ட் டவுன் கிரேட் தெரியுதுங்க. சோ டர்போ 6ல பிளஸ் கீ கிடையாது. ஆனா நாட் 6 வந்துச்சுன்னா பிளஸ் கீயோட தான் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா மிட் ரேஞ்ச் போன்ஸ்லயும் வந்து OnePlus AI எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கிறதுக்கு விரும்புவாங்க. So I think Nord 6லயும் plus கீயோட வரும்னு I hope, fingers crossed. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க Nord 6ல. இந்த வருஷம் IP68 and IP69K ரேட்டிங் உங்களுக்கு கிடைக்கும், which is awesome. So 15R இந்த சேம் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதுலயும் கொடுத்திருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் since இது வந்து China Turbo 6னால இதுல வந்து எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்ல குவிக்லி. 1 2 3 பா சப்பக்குன்னு விழுந்தது. ஒன்றும் ஆகல. பின்னாடில இருந்து போட்டு பார்ப்போம். பவுன்ஸ்ல ஆச்சு, நோ ப்ராப்ளம். ஆஃப் கோர்ஸ் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் தாங்க, கிளாஸ் கிடையாது. So keep that in mind. சரி, இது வந்து டிசைன் அன்பாக்சிங் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த வீடியோ எடுத்துட்டு போலாம். ஏன்னா இதுல இருக்கிற டிஃபரன்சஸ் பத்தி சொல்றேன் கம்பேர்ட் டு நாட் 5. நாட் 6 and நாட் 5ல டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் சின்ன டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா AMOLED டிஸ்ப்ளே தான். ஆனா இந்த வருஷம் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் 165 Hz கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 1800 nits தான். அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து உங்களுக்கு HDR வந்து டர்போ 6ல கிடைக்காது, பட் நாட் 6ல கண்டிப்பா அவங்க கொண்டு வருவாங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். நல்லா இருக்கு ஆக்சுவலி டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா. சோ அங்க வந்து எந்த டவுன் கிரேடும் கிடையாது. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய அப்கிரேட் இருக்கு. என்னன்னா இந்த வருஷம் ஃபைனலி Snapdragon 8s Gen 4 கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி நாட் 5ல கொண்டு வருவாங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நாட் 6ல வந்திருக்கு, which is not a problem either. ஏன்னா நாட் 6ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெட்டரா கிடைக்கும். Android ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேல உங்களுக்கு Android ஸ்கோர் கிடைச்சிரும். Geekbenchல கூட உங்களுக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பவர்ஃபுல்லான கேம்ஸ்ல விளையாடுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Genshin Impact, PUBG, COD இதெல்லாமே ஸ்மூத்லி ரன் பண்ணும் இந்த போன், பிரச்சனையே இல்ல. அண்ட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a great phone. அண்ட் அதான் அந்த டைரக்ஷன் தான் எடுத்துட்டு போறாங்க OnePlus. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல பெரிய பேட்டரி இருக்குன்னு, 9000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 90 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. சோ 6800 கம்பேர் பண்ணும்போது 9000 இஸ் a huge upgrade. இன்னொரு அப்கிரேட் இங்க இருக்குங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா of course சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். Oxygen OS 16 based on Android 16 தான் வரப்போகுது. பட் கேமராஸ்ல இப்போ இந்த டர்போ 6 நாட் 6 வந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா டவுன் கிரேட் இருக்குங்க. என்ன டவுன் கிரேட் நீங்க பாத்தீங்கன்னா செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் கிடையாது. செகண்டரி கேமரா வந்து ஒரு கலர் சென்சர் ஆமா. அண்ட் ஃப்ரண்ட் கேமரால 50 மெகாபிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராவை தூக்கிட்டு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்களாமா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டவுன் கிரேட் கண்டிப்பா குளோபல் வேரியன்ட்ல பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். 50 MP கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் வரப்போகுதுன்னு ஐ ஹோப். ப்ளீஸ் OnePlus இந்த தப்பு பண்ணிடாதீங்க. எனிவே நாங்க போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்த போது பிரைமரி கேமராவோட டீடைல்ஸ், கலர்ஸ், HDR எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி
தான் இருக்கு கம்பேர்ட் டு Nord 5. அண்ட் ஃப்ரண்ட் கேமரால கண்டிப்பா டவுன்கிரேட் இருக்குங்க. ஸோ ஓவராலா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்கிரேடா எனக்கு தோணுச்சு. கேமரால கொஞ்சம் எல்லாம் நல்லாவே டவுன்கிரேடா தோணுச்சு. நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஸோ இதாங்க ஓவரால் Turbo 6 அண்ட் Nord 6 ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் Nord 6 வந்துச்சுன்னா. ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த Turbo 6 Nord 6 இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இல்ல குளோபலி வந்துச்சுன்னா அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் போனா இருந்துச்சுன்னா அப்போ நார்டோட யூசர்ஸ்லாம் எப்படி அதை ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நார்ட் நிறைய பேர் வாங்குறதுக்கு காரணமே பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த Nord 6ல இல்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, டாமினேட் பண்றாங்க. ஆனா கேமரால டவுன்கிரேட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. இந்த Turbo 6 Nord 6 வரணுமா இல்ல இதுல அப்கிரேட் ஏதாச்சும் கொடுத்து கொண்டு வரணுமா OnePlus அப்படின்னு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனிவே இதாங்க எங்க Turbo 6 அன்பாக்சிங் ஆர் Nord 6 அன்பாக்சிங். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.